இந்துக்கள் வணங்கி வழிபடும் ராமர் சேது பாலத்தை இடிக்க இந்திய காங்கிரஸ் அரசு திமுகவிற்கு துணை போகக்கூடாது என்ற தலைப்பில் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகின்றேன். நமது இந்திய கலாச்சாரத்தின் தூண்களான 4 வேதங்கள் தோன்றிய காலத்தை இதுவரை யாருமே குறிப்பிட்டு கூற முடியவில்லை. துவாபர யுகத்தின் முடிவில் வாழ்ந்த வேத வியாச முனிவரால் கிறிஸ்து பிறப்பிற்கு 3102 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய இலக்கியங்களும் வேதங்களும் உருவாக்கப்பட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இந்திய வேதகால இலக்கிய நூல்களான இராமாயணமும் மகாபாரதமும் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த மன்னர்களின் வாழ்க்கை வரலாறுகளை நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. இராமாயணம் அயோத்தி மன்னன் தசரதனின் மைந்தன் ராமன் வாழ்ந்த வரலாற்றை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இலங்கை மன்னன் ராவணன் ராமனின் மனைவி சீதையை அபகரித்து செல்ல ராமபிரான் தன் மனைவியை மீட்க இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் உள்ள கடல் பகுதியில் வானரப் படைகளின் துணையுடன் பாலத்தை கட்டி இலங்கை சென்று ராவணனை அழித்து சீதையை மீட்டு வந்ததாக இராமாயணம் கூறுகிறது. இந்துக்கள் ராமரால் கட்டப்பட்ட ராமர் சேது என அழைக்கப்படும் பகுதியை தாங்கள் வழிபடும் திருத்தலமாக கருதி போற்றி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்ட சர்வே புத்தகங்களில் 287வது பக்கத்தில் ராமர் சேது பகுதியின் அளவுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோடியக்கரை வனப்பாதுகாப்பு இல்லத்தில் ராமர் இலங்கைக்கு பாலத்தை கட்ட பார்வையிட வந்ததாக சொல்லப்படும் உயர்ந்த மண்மேட்டில் உள்ள ராமர் பாதம் என்று சொல்லப்படும் கருங்கல்லினால் உருவாக்கப்பட்ட ராமர் காலடி தடங்களை இன்று வரை மக்கள் பாதுகாத்து பூஜித்து வருகின்றனர். ராமர் பாலத்தை கட்ட உபயோகப்படுத்திய மிதவை கற்களையும் ராமேஸ்வரம் பகுதிகளில் தமிழக அரசே பொதுமக்கள் கண்டு களித்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் விளம்பரப்படுத்தி உள்ளது. ராமபிரான் பூஜித்து வணங்கிய சிவலிங்கமே இன்று ராமேஸ்வரம் திருக்கோயிலில் உள்ளது. தனுஷ்கோடி பகுதியில் இருந்து சேது பாலம் கட்டப்பட்டாலும் ராமேஸ்வரம் திருக்கோயிலே சேது பாலத்திற்கு ஆரம்ப நிலை என்று சிலர் கூறுகிறார்கள். இலங்கையில் உள்ள சுவேல் மலைப்பகுதியே சேதுவின் முடிவாக கருதப்படுகிறது. இன்றும் இந்திய இலங்கை விமான பயணத்தின் போது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட ராமர் பாலம் மணல் திட்டுகளாக தெரிவதை இன்றும் அனைவரும் காணலாம். அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்ட ராமபிரான் வானரப் படைகளுடன் கட்டிய சேது பாலத்தை வழிபட இந்திய மக்கள் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கில் அலை அலையாக ராமேஸ்வரம் வந்து ராமர் வழிபட்ட சிவபிரானையும் சேதுவையும் வழிபட்டு பூஜித்து வருகிறார்கள். கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு இயேசுபிரான் பிறந்த பெத்லஹேம் புனித தலமாக விளங்குவது போலவும் இஸ்லாமிய நண்பர்களுக்கு அவர்கள் வழிபடும் புண்ணிய பூமியாக காபா விளங்குவது போலவும் இந்துக்கள் வழிபடும் புண்ணிய பூமியாக ராமேஸ்வரமும் ராமர் சேது பாலமும் விளங்குகிறது. மத நம்பிக்கையற்றவர்கள் மத விரோத உணர்வை தூண்டும் போக்கில் ராமர் சேதுவை இடிப்போம் என்று சொல்வதை மனித நேயம் உள்ள எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மத்திய காங்கிரஸ் அரசு திமுக அரசியல்வாதிகளின் சந்தர்ப்பவாத பேச்சுக்களுக்கு துணை போகாமல் வேறு வாதைகளில் சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி கோடிக்கணக்கான இந்துக்களின் நம்பிக்கை உணர்வையும் இந்திய தேசிய கலாச்சார சின்னமாக விளங்கும் ராமர் சேதுவையும் பாதுகாக்க வேண்டியது கட்டாய கடமை. சிங்கள தீவினிற்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். இந்திய விடுதலைப் போராட்ட தியாகி புரட்சி கவிஞன் பாரதியின் கனவை நினைவாக்க மத்திய காங்கிரஸ் அரசு வழிகாட்டியாக விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.